திருவள்ளூர் அருகே 40 ஆண்டுகளுக்கு முன்னர் படித்த பள்ளி மாணவிகள் மீண்டும் ஒன்றாக சந்தித்த தருணம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் ஈக்காடு சிஎஸ்ஐ பள்ளிகள் 1980ஆம் ஆண்டுகளில் படித்த முன்னாள் மாணவர்கள் 40 ஆண்டுகளுக்கு பின்னர் சந்தித்துக் கொள்ளும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அப்பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் ஏராளமானோர் 40 ஆண்டுகளுக்கு முன் ஒன்றாக படித்து பழகிய காலங்களை நினைவு கூர்ந்து ஒருவருக்கொருவர் அன்பினை பரிமாறிக்கொண்டனர். ஆயிரத்தி 1975 81 வரல நாங்கள் இங்கே படித்தோம். இதுதான் நாங்கள் படித்த ஹாஸ்டலு. நாங்கள் படிக்கும்போது எங்கள் வீட்டில் எல்லாம் சின்ன சின்ன குடிசைகள் இருந்தாங்க. இங்கே வந்தால் டியூப் லைட்டே ஃபஸ்ட் இங்கே தான் பார்த்தோம். நாங்கள் கரண்ட்டை இங்கே தான் பார்த்தோம். அயன் பாக்ஸை இங்கே தான் பார்த்தோம். விளையாட்டு இங்கே தான் பார்த்தோம். கிரிக்கெட் பேட்டு பால்னால் எங்களுக்கு தெரியாது, இங்கே தான் பார்த்தோம். டிவியை முதல் இங்கே தான் பார்த்தோம். இங்கே படித்தோம். நாங்கள் எப்படி படித்து முன்னேறணுமோ அதே மாதிரி நான் எங்களை மாதிரி படிக்கிற பிள்ளைகளுக்கும் உதவி பண்ணுற நோக்கத்தோடு இங்கே வந்திருக்கோம். 1992வது பேட்சில் நாங்கள் இங்கே படித்தோம். நாங்கள் இங்கே +2 வரைக்கும் இங்கே தான் படித்தோங்க. +2 வரைக்கும் இங்கே படித்தோம். அதே போல தான் எங்களுடைய பெற்றோர்கள் படிக்காதவர்கள், வறுமைக்கு வாழ்க்கைப்பட்டவர்கள் இந்த வளாகத்தில் வந்த பிறகு, சிஎஸ்ஐ ஈக்காடு விடுதியில் வந்த பிறகு இயேசு கிறிஸ்துனுடைய அன்பை தெரிந்து கொண்டோம். அது மட்டுமல்ல, அவருடைய அன்பிலே வளர்க்கப்பட்டோம், நல் ஒழுக்கத்திலே வளர்க்கப்பட்டோம். கல்வியை கொடுத்தார்கள். இன்றைக்கு கல்வி நிமித்தம் நாங்கள் நல்ல உயர்நிலைக்கு வந்து இன்றைக்கு நாங்கள் நல்ல எங்களுடைய பிள்ளைகளும் நல்ல நிலையில் இருக்கின்றார்கள். நாங்கள் 1985 ஆண்டு இங்கே ஸ்கூல் முடிச்சுட்டு போனோம். அதுக்கப்புறம் கடந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா எங்களோட குரூப்ஸ் வந்து என்னோட நேம்லாம் கண்டுபிடிச்சி எங்களுக்கு ஒரு குரூப் கிரியேட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கெட் டுகெதர் வைக்கிறாங்க. உண்மையிலே வந்து ஒரு 1 இயர் ஃபுல்லாக நாங்கள் வெயிட் பண்ணுவோம். எப்போ அந்த கிறிஸ்மஸ் தேர்ட் வீக் வரும். அது யார் எந்த ப்ரோக்ராம், சிலர் வெளிநாட்டில் கூட இருப்பாங்க, அவங்க கூட இந்த நாளுக்காக சரியாக வந்துடுவாங்க. ஸோ நாங்கள் படித்ததால தான் இந்த ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம், சொசைட்டி நல்லா ஸ்டேட்டஸில் இருக்கிறோம். பிறகு இந்த ரீயூனியன் வந்த பிறகு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த நாளை நாங்கள் எதிர்பார்க்குறோம். இந்த வயசில் நான் வந்து பேரன் பேத்தி எல்லாம் எடுத்த பிறகு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மீண்டும் சந்திப்போம் என்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கடவுளுடைய கிருபையில் எனக்கு கொடுத்தது.